அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார்। प्रथम तीर्थंकर आदिनाथ भगवान की जय। शासन नायक महावीर भगवान की, जैन धर्म की, अहिंसा परमो धर्म की। पार्श्वनाथ भगवान की पुष्पांजलि பக்தர்களாம் ஏற்றுகின்ற கீதாஞ்சலி நாம் வணங்கும் தெய்வம் தானே சேயோ நிதி நல்லவர்க்கும் வல்லவர்க்கும் அருள் தயாநிதி நல்லவர்க்கும் வல்லவர்க்கும் அருள் தயாநிதி। நாம் நம்முடைய உரையை நிகழ்த்தி முடிக்க வேண்டும்। நிறைய பேருக்கு மணி 12:30 ஆனாலே வயிறு கபகபகபகபன்னு ஆயிடும்। அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு உருவாக்காமல், ஏன்னா அது அப்புறம் இம்சை நடையாக மாறிவிடக் கூடாது, ஒருபோதும் மாறாமல் அது தொடர்ந்து அஹிம்சை நடையாக அமைவதற்கு அது உங்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக உற்ற துணையாக இருக்கும்। வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக இங்கே அஹிம்சை நடை அமைப்பினுடைய நிர்வாகிகளிலே ஒருவராக இருந்து கொண்டிருக்கிற ராஜேந்திர பிரசாத் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவர்। இன்றைக்கு தூர்தர்ஷன் நிகழ்ச்சி ஒன்றினை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒளிபரப்புவதற்கும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய அவர் இப்பொழுது வரவேற்புரையை நிகழ்த்துகிறார்கள்। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது। எண்ணாயிரம் பார்சநாத பகவானை வணங்கி என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகின்றேன்। இங்கு திரளாக கூடியிருக்கும் சமணவர்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வரவேற்கின்றேன்। இந்த விழாவினை தலைமையேற்று சிறப்பிக்க நம்முடைய வருகை தந்திருக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர் என்ற பன்முக கொண்ட திரு ரவிக்குமார் அவர்களை வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்। நம்மிடையே திரு எழுத்தாளர் திரு கோணங்கி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார்கள்। அவரும் பல நாவல்களையும் சிறுகதை தொகுப்புகளையும் எழுதி வெளியிட்டார்கள்। அவர்களை வணங்கி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்। பேராசிரியர், நமக்கு எல்லாம் அறிமுகமான பேராசிரியர் திரு ரமேஷ் அவர்கள், விழுப்புரம் கலைக்கல்லூரி ஆசிரியர், அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன்। திரு வெங்கடேசன் அவர்கள், மேலாள் இயக்குனர், இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தின் மேலாள் உறுப்பினர் டைரக்டர் திரு வெங்கடேசன் அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம்। இங்கு மேல்கூடலூர் மற்றும் குன்னத்தூர் ஊர் தலைவர்களை வணங்கி வரவேற்கின்றோம்। நம்முடைய சமணர்களின் தலைமை பீடமான மேல்சித்தாமூர் ஜினகஞ்சி அடிகளை வணங்கி வரவேற்கின்றோம்। திருமலை அரகந்தகிரி மடத்தின் மடாதிபதிகளை வணங்கி வரவேற்கின்றோம்। அவர்கள் மேலே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள்। அவர்கள் விரைவில் இங்கு வருவார்கள்। பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உரைத்த ஆச்சாரியர் குந்தகுந்தர் திருக்குறள் வாயில் வழியாக அதனை கடைபிடித்து ஒழுகும் சமணர்களாலேய நாம் சமத்துவம், சகோதரத்துவத்தை முன்னெடுத்து உரைத்த சமயம் சமணம், இது யாவரும் அறிந்தது। கொல்லாமையும் அகிம்சையும் கண்டாச்சிபுரம் ஊர் தலைவர்களை அவர்களையும் வணங்கி வருகின்றனர்। கண்டராதித்தர், ஓகே, கண்டாச்சிபுரம் கண்டராதித்தர்
ஒரு சிறப்பு, நாம் இன்று கூடியிருப்பது எண்ணாயிரம் மலையை பற்றிய சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. இதை பற்றி நாம் எல்லாம் இங்கு வந்து தெரிந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும். அதற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சொந்தங்கள் அனைவரும், இது இன்னொரு சிறப்பு. இந்த ஆண்டுக்கு பகவான் மகாவீரரோட 2550வது பிறவா நிலையை எழுதிய முக்தி பெற்ற நாளாகும். இன்றைய உலகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பிறந்த நாளையோ அவர் முக்தி அடைந்த நாளையோ 2550வது ஆண்டா கொண்டாடிட்டு இருக்க சமயங்கள் சேர்ந்தவங்கன்றது நமக்கு ஒரு பெரிய பெருமை. 24 தீர்த்தங்கரர்கள் 22 தீர்த்தங்கர்கள் அறமுறைத்ததை தொடர்ந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து நிரூபித்த பார்ஸ்வநாத பகவான் அவருடைய வழி தோன்றலாகிய மகாவீரர். சோ அந்த பார்ஸ்வநாதர் அமைந்திருக்கக்கூடிய இந்த 8000 மலையை வணங்குவதில் பெருமை கொள்கிறோம். நாம் இவை எற்றையெல்லாம் நம்முடைய மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு நாம் தொடர்ந்து இங்கு வருகை தர வேண்டும். அதுதான். இரண்டாவதாக, இது நமக்கு மட்டும் சொந்தமல்ல, தமிழ்நாட்டின் பெருமை. தமிழ்நாட்டின் பெருமை, தமிழின் பெருமை. இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை சமணர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தமிழர்களுக்கும் உண்டு. சோ அதை இங்கே வலியுறுத்துவதிலே நாம் வலியுறுத்த கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த இப்பொழுது இருக்கும் அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர், இந்த துறை அமைச்சர், இந்த துறையோட டைரக்டர், இயக்குனர், அவங்க 3 பேருக்குமே தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதிலும் தமிழின் தொன்மையை உலகுக்கு பறைசாற்றுவதிலும் மிகுந்த அக்கறை இருக்கின்றது. இங்கு வந்திருக்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சமண மற்றும் பௌத்த உதிரி சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் பாதுகாக்க வேண்டி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாணையினை தொடர்ந்து அதற்கு தேவையான உபகரணங்கள், மேன்பவர், இதுக்கே கிட்டத்தட்ட இந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஜனவரி வரைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல தான் அவங்க ஃபீல்டு விசிட், கள பணிக்காக இப்பதான் செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு சிறப்பான ஒரு சமயம். நாம் இப்ப இருக்கக்கூடிய நேரம். இந்த அரசாங்கம் நாம் நிச்சயமாக வலியுறுத்தினால் இவையெல்லாம் பாதுகாக்கப்படும். நாம் அதற்கு தொடர் முயற்சியினை அகிம்சை நடை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த அகிம்சை நடையின் 90வது நிகழ்விலே கலந்து கொள்ள வகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.